ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்லேயே ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸை பற்றி படிக்கிறது தான். மார்க்கெட்டில் நீங்கள் சார்ட்டை எவ்வளோ அனலைசிஸ் பண்ணுறீங்களோ, ஏன்னா சார்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே சார்ட் மட்டும்தான். நீங்கள் சார்ட்டை சரியாக அனலைசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேட் செட்டப்புக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். எனக்கு ரீசன் சமயத்தில் வர்ற கமெண்ட்டில் நான் ஏன் சார் இதெல்லாம் படிக்கணும், இதை ஏன் தெரிஞ்சுக்கணும், நார்மலாக ஒரு பை செல் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட்டில் அந்த சார்ட்டை உங்களால் சரியாக ரீட் பண்ண முடியலை அப்படின்னா உங்களால் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பை செல் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருப்பீங்க. நானும் இனிஷியல் டைமில் அப்படி தான் நினச்சேன். எனக்கு சப்ஜெக்ட் எடுக்கும்போது கூட என் கிளாஸில் எனக்கு இது ரிலேட்டடாக என்னோட MBA சப்ஜெக்டில் இதை பற்றி சொல்லும்போது, ஒரு கம்பெனி லாபம் அடைஞ்சால் மேலே போகுது, நஷ்டம் அடைஞ்சிச்சு அப்படின்னா கீழே இறங்க போகுது, இது ஜென்ரல் தானே, இதில் ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இது உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டிசிபேஷன் மோடில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம அதை படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி ரொம்ப கிளியராக கிடச்சிடும். இதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் இஸ் எ புல்லிஷ் சார்ட் பேட்டர்ன் யூஸ்ட் இன் டெக்னிக்கல் அனலைசிஸ் தட் டிபிக்கலி சிக்னல்ஸ் எ கண்டினியூஷன் ஆஃப் அன் அப் ட்ரெண்ட். It indicates that buyers are becoming more aggressive while sellers are struggling to push the price down below a specific resistance level. அதாவது இங்கே பையர் செல்லர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கவனிச்சிங்க அப்படின்னா 3 விஷயத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரன் ஆகும். ஒன்று குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம், சரிங்களா? அதனால தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், நியூஸை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ரெண்டாவது கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், இது இந்த இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பையர் செல்லர். ஏன்னா நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் வந்து மேலே போகும். தொடர்ந்து நீங்கள் ஒரு ஷேரை விற்றீங்க அப்படின்னா கீழே இறங்கும், சரிங்களா? அப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த இடத்துல பையர் வருவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்னோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மோடு இருக்கும். ஸோ மேலே இருக்கிற லைன் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்கும், சரிங்களா? கீழே இருக்கிறது ட்ரையாங்கிள் வைஸ் இருக்கும். ஸோ இதனோட கட் இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து டார்கெட்டை நம்ம மேக்ஸிமம் பார்த்துருவோம், சரிங்களா? டார்கெட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சார்ட்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸாக இருக்கிற அந்த லோ ஸ்விங்கோட லோவில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் லாஸை இதில் நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும், இது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நல்லா ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் லைன் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட் லைன், இதை டே டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த லெவலில் உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் மோடு இருக்கும், சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்தால் கம்மியாக எடுப்போம், லாஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், அதிகமாக பண்ணுவோம், சரிங்களா? ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், லாஸ் ஹெவியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி சார்ட் பேட்டர்னை நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ என்ட்ரி பாயிண்ட் இங்கே கிடச்சிடும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ண உடனே என்ட்ரி கொடுத்துருவீங்க. அது பண்ணவே கூடாது. இந்த வரைகிறதுலையுமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, சரிங்களா? நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ சரியாக நீங்கள் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா 1 hour 2 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல, சரிங்களா? எடுத்துட்டு ஸோ நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், சரிங்களா? இதனுடைய பாடி மேலே போகும், அதாவது விக்கு வைக்கக்கூடாது. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விக்கு விழுந்து ரெட் கலர் கேண்டில் இருக்கும் பாருங்கள் டாப்பில், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து ரிவர்சல் ஆகுதோ அங்கெல்லாம் ரெட் கேண்டில் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ரெட் கேண்டிலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது எப்போதுமே நல்லது, சரிங்களா? ஏன்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில். இந்த மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் அதனுடைய பாடியோட அமைப்பு நல்லா மேலே இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சா கூட இன்ட்ராடே அழகாக பண்ணலாம், சரிங்களா? நிறைய பேட்டர்ன்ஸ் படிங்க, இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.